ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை வாழ்ந்து வந்தது. அந்த குழந்தைக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். மரங்கள், பூக்கள், பறவைகள் எல்லாமே அதற்கு நண்பர்கள் போல இருந்தன. ஒரு நாள் காலை அந்த குழந்தை வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு அழகான மயில் வந்தது. நீலமும் பச்சையும் கலந்த அதன் இறகுகள் சூரிய ஒளியில் மின்னின. அந்த நாளிலிருந்து மயில் தினமும் அந்த குழந்தையை பார்க்க வந்தது. குழந்தை மெதுவாக அதை பார்த்து மகிழ்ந்தது. அதை பயமுறுத்தவில்லை, பிடிக்க முயற்சிக்கவும் இல்லை. அன்போடு அமைதியாகவே நடந்து கொண்டது. மயிலும் அந்த குழந்தையின் அருகில் சுதந்திரமாக இருந்தது. காற்றில் நடமாடும் போல இறகுகளை விரித்து ஆடினது. அந்த காட்சி குழந்தையின் மனதில் ஒரு இனிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு நாள் மயில் குழந்தையை ஒரு முருகன் கோவில் அருகே அழைத்துச் சென்றது. அங்கே மயில் மெதுவாக கோவிலின் முன் நின்றது. அந்த நேரத்தில் குழந்தைக்கு ஒரு உண்மை புரிந்தது. இந்த மயில் சாதாரண பறவை அல்ல, இது முருகனின் மயில், முருகனின் தூதன். குழந்தை மனதுக்குள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்தது. இயற்கையையும் உயிர்களையும் அன்போடு பார்த்ததற்கான பரிசாக முருகன் இந்த மயிலை நண்பனாக அனுப்பியிருக்கிறார் என்று உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து குழந்தை மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் இன்னும் அதிக அன்போடு பார்த்தது. ஏனெனில் இயற்கையை மதிப்பவர்கள், உயிர்களை நேசிப்பவர்கள் இறைவனின் அருளை எப்போதும் பெறுவார்கள். மாறல்: இயற்கையையும் உயிர்களையும் மதிக்க வேண்டும்.